இலங்கை போக்குவரத்து சபையில பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. என்ன அப்படின்னு சொன்னா, இலங்கை போக்குவரத்து சபை சாரதிகள், நடத்துனர்கள், பெண்களுக்கான வாய்ப்பும் வழங்கப்பட போகுது. இந்த பதவிகளுக்கு பெண்களை நியமிக்கிறதுக்கான வாய்ப்பை அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க சொன்ன ஒரு விஷயம், இனி பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி அவர்களும் இந்த சேவையில இணைத்துக் கொள்ளப்பட போறாங்க. 750 பேர் இப்பொழுது தேவைப்படுகிறது. இதுல ஆள் சேர்ப்பு நடவடிக்கையில அதிகமானவர்களுக்கு பெண்களுக்கான வாய்ப்பு வழங்க போறாங்க. இனி இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளை இயக்கிறதுக்கு அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட போகுது. இப்ப போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளை இயக்கி கொண்டிருக்கிற சாரதிகளே, நீங்க எப்படியெல்லாம் பஸ்ஸை கொண்டு ஓடுறீங்க, எப்படியெல்லாம் கவுத்து விடுறீங்க, அதுல போற மக்கள் எந்த அளவுக்கு உயிரை கையில பிடிச்சிட்டு போறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நடவடிக்கையாக இது இருக்கலாம். இது நல்ல ஒரு நடவடிக்கை. இலங்கை போக்குவரத்து சபை மோசமான நட்டத்துல போய் கொண்டிருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளையும் வாய்ப்புகளையும் வழங்குறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வராங்க. இலங்கையினுடைய 25 போக்குவரத்து சபைக்கு சொந்தமான டிப்போக்களை அபிவிருத்தி செய்யறாங்க அரசாங்கம். இப்பவே வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இனி வருகின்ற காலத்துல நேர்த்தியான சரியான போக்குவரத்து சேவையை மக்களுக்கு வழங்கணும்ன்ற நோக்கத்தால இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் பற்றி அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க.